வணக்கம் எல்லோருக்கும். ஆரோக்கியமான சமுதாயம் என்று நாம் முன்னெடுத்திருப்பது, ஒரு தனிமனித ஆரோக்கியத்தை மையமாக வைத்துக்கொண்டு, சமூக ஆரோக்கியத்தை கட்டியெழுப்புவதே. தனிமனித ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது, மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உறவுமுறை ஆரோக்கியம் அமைகிறது. மன ஆரோக்கியமும், உடல் ஆரோக்கியமும் முக்கியமான ஒரு விடயம். அதே மாதிரி உறவுமுறை ஆரோக்கியம், நாம் பிறந்த வீடு, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நாங்கள் திருமணம் செய்யும்போது பார்ட்னர்ஸ், பிறகு பிறக்கும் பிள்ளைகள், இப்படி ஒருத்தரை ஒருத்தர் எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள், ஒருத்தரை ஒருத்தர் எப்படி உதவி செய்கிறார்கள் என்றது அந்த தனிப்பட்ட உறவுமுறை முக்கியம். அதே மாதிரி நீங்கள் எந்த சூழலில் வாழ்கிறீர்களோ அந்த சூழலில் உள்ள கோயில்கள், பாடசாலைகள், விளையாட்டு கிளப்புகள், இப்படி எப்படியான உறவு முறைகள் உங்களுக்கு இருக்குதுன்றதும் அது ஒரு முக்கியமான சாதனம். அப்போ இது தனிமனித ஆரோக்கியம். இதை தொடர்ந்து நாம் கல்வி ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும். கல்வி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாம் பார்க்க வலிக்கிட்டால், ஜிசி ஓ லெவலில் 9 பாடம் நாங்கள் எடுப்போம். அந்த 9 பாடமும் மனம் வைத்து படிக்க வேண்டும். 9 பாடமும் மனம் வைத்து படித்து நீங்கள் பாஸ் பண்ணினீங்கனால், அதுக்கு பிறகு வரப்போகிற வாழ்க்கையில் உங்களுக்கு தடங்கல்கள் சரியான குறைவாகத்தான் இருக்கு. ஒரு மனுஷன் வளர்ந்து ஒரு முழு மனிதனாக வருகிறான் என்று சொன்னால், கடந்த கால ஆய்வுகளின்படி அவர் பிறந்து 5 வயசு வரையும் பெற்றோர்களினால் இன்ஃப்ளூயன்ஸும், பிறகு 5லேருந்து 12 வயசு வரை பெற்றோர்களும், பிறகு அவர்கள் ஆரம்ப பாடசாலை இன்ஃப்ளூயன்ஸும், பிறகு 12லேருந்து அவர்கள் யூனிவர்சிட்டி போய் வரும் வரை அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். 5 வயசு வரை 20%, 5லேருந்து 12 வயசு இன்னொரு 20%, 12லேருந்து 24 வயசு வரை இன்னொரு வீதம், 60% நிர்ணயிக்கப்பட்டுடும் நீங்கள் எப்படியான ஒரு மனிதனாக வரப்போகிறீர்கள் என்று சொல்லி. அதனால் நாங்கள் இளம் வயதிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனை தயார் பண்ணி விட்டோம்னு சொல்லி சொன்னால், அவர்கள் வளர்ந்து வரும்போது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியும். அதைத்தான் நாங்கள் இப்போது மேற்கொள்கிறோம் எங்கள் திட்டங்களினூடாக. அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.